வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah சொல்லுமா? Hallelujah. Praise the Lord. What a joy to be in God's presence. ஆண்டவருடைய ஆலயத்தில் வருவது இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. I'm going to say some phrases. சில வார்த்தை நான் சொல்லுவேன், நீங்க அதை முடிக்கணும். இது ஒரு பாட முடியல, அதனால தான் கஷ்டமா இருக்கு. Right? Okay, it's a song. I will say it. You have to fill it up. Okay? முதல் பாடல் வந்து இப்படி இங்கிலீஷ் சாங் ஃபர்ஸ்ட். Joy is the flag flown high. One sister வந்து spot on. Okay, நீங்க வந்து அலர்ட்டா இருக்கணும். Okay, அடுத்த பாட்டு I've got the joy down in my heart. Okay, நான் நினைக்கிறேன் நீங்களாம் தமிழ்ல இருக்கிறதுனால தமிழ்ல ஒன்று கொடுக்கணும் பாருங்க. ஆனந்தமே பூலோகத்தில் நாள் மீட்பர் வந்ததால். ஓகே ஓகே, ஜாய் டு தி வேர்ல்ட் the Lord has come. ஓகே, இன்னொரு பாட்டு சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஓகே, எல்லாம் தீஸ்படி விட்டாங்க சிஸ்டர். ஓகே, actually is right, but the song is actually சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓகே, சந்தோஷமா இருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கேண்டில் ஆஃப் ஜாய் நம்ம லைட் பண்ண போகிறோம். பிரசங்கத்துக்கு பிறகு வார்த்தையெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொளுத்து போய் நல்லா குண்டா ஆவி, அப்புறம் குண்டான ஆவி இல்லை, குண்டா ஆவி கொளுத்து போய் ஆவியில் கொளுத்து போய் நல்லா பலன் அடைந்து அந்த கேண்டில் ஆஃப் ஜாய் நம்ம லைட் பண்ண போகிறோம். And I pray that God will bless us. இந்த அட்வென்ட் காலங்களிலே நம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளினுடைய டெக்ஸ்ட் வேத பாகத்தை நம்ம பார்க்கும்போது மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம கொண்டு போய் வைக்கப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். In Israel, the land of Israel is full of agriculture and farming. ஓகே, விவசாயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. அந்த நாட்களில் பார்க்கும்போது பெரும்பாலான மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை மேற்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து ஜனங்கள் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே வண்ணமாக இந்த வேத பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும்போது அந்த ராத்திரியிலே, குறிப்பாக the cool of the night, ஓகே, அந்த இரவு நேரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடைபெற்றது என்று இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். Something happened that changed the history. ஓகே, சரித்திரத்தை மாற்றி அமைத்து
மனுஷர்களுடைய நிலையை மாற்றி அமைத்த ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவத்தில் நம்முடைய விதி, ஓகே, our fate was sealed. நம்முடைய விதி அது மாற்றி அமைக்கப்பட்டது. ஜெஸ்ஸி என்று சொல்லப்படுகிற அந்த வேராய், அந்த விதையாய் இருக்கக்கூடிய கர்த்தர், தாவீதின் கிளையாய் இருக்கக்கூடிய கர்த்தர், அந்த வெளி நட்சத்திரமாய் நாம் அறிந்திருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறக்க போகிறார் என்ற அந்த நற்செய்தி உலகம் கேட்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த விதி விசுவாசமாய் மாற்றி அமைக்க போகிறது. This faith, F-A-T-E, is going to be changed to faith, F-A-I-T-H. ஒரு மாற்றம் நடைபெற போகிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடைபெற போகிறது. ஒரு காரியம் கர்த்தர் அவர் அனுமதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். Before God does something, He announces it. Hallelujah. ஆண்டவர் எதை அவர் செய்கிறதுக்கு முன்பதாகவே பல இடங்களிலே நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் நடக்கிற சம்பவத்துக்கு முன்பதாகவே அவர் அறிவிப்பை கொண்டு வருகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 9-12 சற்று வாசிக்கப்பட்டது. நான் மறுபடியும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Luke chapter 2 verse 9 to 12. I want to read it to us that we realize that God knows things ahead. கர்த்தர் காரியங்களை முன்பதாகவே அறிந்தவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். I want to share 3 points today. 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். And I pray that it will bless us. முதலாவது, the Lord has announced our joy. நம்முடைய மகிழ்ச்சியை கர்த்தர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். Hallelujah. The Lord has announced our joy even before we were born into this world. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நாம் பிறந்ததே ஒரு பிழை போல. My birth perhaps was a mistake. ஒருவேளை இந்த குடும்பத்தில் நான் பிறந்து வந்ததே ஒரு விபத்து, அல்லது இந்த சூழ்நிலையில இருக்கிறதே என்னுடைய முன்னோர் செய்த பாவங்கள் அல்லது சாபங்களினாலே நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்கிற ஒருவேளை நம்ம நினைக்கலாம். Let the world continue to say what it is going to say. உலகம் சொல்ல வேண்டியதை தொடர்ந்து சொல்லட்டும். ஆனால் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் போது தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் வந்த உடனே எல்லாமே pause. God was appearing in his presence. The angel has no power. கர்த்தருடைய தூதனுக்கு எந்த ஒரு வல்லமை அல்ல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? The glory of the Lord shone around them. தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றிலுமாக அவருடைய மகிமை விளங்க பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். The Lord has announced our joy. ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷ செய்தியை ஆண்டவர் அறிவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். The glory of the Lord, கர்த்தருடைய மகிமை. Hallelujah. கர்த்தருடைய மகிமை நமக்கு அவசியம். கர்த்தருடைய மகிமை நம்மோடு இருக்கும்போது, நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணும்போது, எவ்வளோ சவால் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து ஓடலாம். Hallelujah. The crown of joy is the Lord's inheritance for us. Look at Psalms 34 verse 5. சங்கீதம் 34 வசனம் 5 நம்ம பார்க்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Praise the Lord. They looked to the Lord and their faces were radiant. நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். Friends, joy is a radiance. மகிழ்ச்சியானது ஒரு பிரகாசமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The shepherds were experiencing the very raw, the very new encounter. மிகவும் புதுமையானது. இதற்கு முன்பதாகவே இதை போன்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அவங்க வேலை என்ன? காலை மாலை இரவு
மந்தையை மேய்ப்பது தான் அவங்க வேலை. ஆடுகள் இங்கே போகிறது அங்கே போகிறது, சாக்கடையில் விழுந்துரும், சேற்றுல விழுந்துரும், காணாமல் போயிடும். மேய்ப்பனுடைய வேலை அதுதான். இரவும் பகலும் அந்த ஆடை மேய்க்கிற வேலை தான். ஆனால் ஆண்டவர் இந்த மேய்ப்பர் மேலே ஒரு பார்வை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. God had his eyes on these very shepherds who were working day and night. அந்த குளிர் நேரத்தில், அந்த இரவிலே ஆண்டவர் அவருடைய அக்கறையை வெளிப்படுத்தினார். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அறிவிப்பை மேய்ப்பர் கேட்க வேண்டும், மேய்ப்பர் கேட்க வேண்டும் என ஆண்டவருடைய சித்தமாய் இருந்தது. Now today when we read Luke or other gospels, we have read it many times. பல முறை நம்ம வாசித்து அதனுடைய சுவாரஸ்யத்தை நம்ம அந்த ருசி, அந்த சாரத்தை நம்ம சில நேரத்தில் மறந்து விடுகிறோம். காரணம் என்னவென்றால் அடிக்கடி familiarity breeds contempt சொல்லுவாங்க. I have already known this news, nothing new. ஆனால் அவர்களுக்கு நல்ல செய்தி மட்டும் இல்லை, புது செய்தி, a new hope was birth. புதிய நம்பிக்கை இந்த மேய்ப்பர்களுடைய இருதயத்தில், அவங்களுடைய வாழ்க்கையில வந்தது. பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டது மட்டுமல்ல, உணர்ந்தார்கள். ஹalleluya. And it was in the very context of their work they were doing. Do you know, you and I can experience God's glory in the context of work. நம்முடைய வேலை இடமே நம்முடைய ஆராதனை ஸ்தலம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறீங்க? Where we are is our place of worship, not Yishun Christian Church, Anglican Church. Praise the Lord. I thank God for this church. இந்த சபையில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார். Yes, the church is a building. It holds us as people of God. But இது மட்டுமல்ல, நம்ம இருக்கிற இடங்கள் ஆராதனை ஸ்தலம். இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமையை நாம் உணரலாம். அவர்கள் கர்த்தருடைய மகிமை எங்க நம்ம உணர்ந்தார்கள்? இரவு நேரத்தில் மந்தையை மேய்க்கிற அந்த குளிரான அந்த 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 சூழ்நிலையில மேய்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவனுடைய மகிமை தோன்றினது. Praise God. Never underestimate what God can do and how God can reveal himself to us wherever we are. நம்ம எங்கு இருந்தாலும், praise the Lord. Friends, work must go on. வேலை தொடர்ந்து நம்ம செய்யதான் வேணும். நம்ம செய்ய வேண்டியதை செய்து முடிக்க தான் செய்யணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பயணம் படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், குடும்பத்தை பார்க்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும், let nothing scare us. எதுவும் நம்மளை பயப்படுத்த கூடாது. அதனால தான் அந்த அனௌன்சிங் ஏஞ்சல், அந்த கர்த்தருடைய தூதன் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? Do not be afraid. Hallelujah. Do not be afraid. நீ பயப்படாதே என்று அந்த முதலாவது அந்த வார்த்தை வருகிறது. Before the announcement of the joy of the birth of Jesus Christ, the angel tells the shepherd, do not be afraid. நீ பயப்படாதே. உங்களுக்கு தெரியுமா, பயம் ஒரு கள்ளன். நோட் பண்ணுங்க. Fear is a robber. Fear பத்தி நம்ம ஒரு சீரீஸ் சொல்ல. Fear is a robber. He wants to steal. He has the power to steal. Fear will steal. Do not hear the voice of fear. பயத்தின் குரலை கேட்காமல் இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Fear will rob us of joy. பயம் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. பிள்ளைகளை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், கரியர் குறித்து பயம், ஊழியத்தை குறித்து பயம். Do not hear the voice of fear. Hear the voice of joy. Hallelujah. அந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை நீங்களும் நானும் கேட்குமாறு கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சந்தோஷத்தின் நற்செய்தி. ஆகவே பவுல் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord again and again I say rejoice. Praise the Lord. Friends, haters will continue to hate. வெறுக்கிறவங்க வெறுத்து தான் இருப்பாங்க, மாற மாட்டாங்க. பொய் சொல்றவங்க பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, மாற மாட்டாங்க. பின்னாடி கடிக்கிறவங்க பேக் பைட்டர்ஸ், கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பல்லு இருக்கிற வரைக்கும் கடிச்சுட்டு தான் இருப்பாங்க. பல்லு போச்சுன்னா சொல்லும் போச்சு, கடிப்பும் போச்சு.
பொறாமை கொள்கிறவர்கள் பொறாமையா தான் இருந்து கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் தொடர்ந்து பாவம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் தொடர்ந்து அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாய் வாழுகிறவன் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழட்டும் என்று. Beloved friends, you and I need not fear. நீங்களும் நானும் பயப்பட வேண்டியது அவசியமா இல்லை. கர்த்தர் நமக்கு அறிவிப்பை கொண்டு வருகிறார். The Lord gives us the announcement that joy has arrived. Praise God. Hallelujah. சந்தோஷ நாள் வந்து விட்டது. தேவ தூதர் அந்த சந்தோஷ செய்தியை கொண்டு வருகிறார். I'm not sure how you have entered Shalom Hall today. I'm not sure what is the condition of your heart. உங்களுடைய இருதயத்தினுடைய நிலை நான் அறிய முடியாது, முழுமையாக அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். ஆனால் கர்த்தருடைய தூதனாய், அவருடைய ஊழியக்காரனாய், அவருடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். The Lord has given us the announcement of joy. We are the people of joy. Praise the Lord. Hallelujah. துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், சவால் இருக்கும், பாடுகள் இருக்கும், ஆனாலும் சந்தோஷம் நம்ம கையில் இருக்கு. ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். So the first point note பண்ணீங்க. The first point, the Lord has announced our joy. The second point, the Lord gives great joy to all people. கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். Hallelujah. தூதன் சொன்னாரு, do not be afraid, I bring you good news of great joy. Not just joy, great joy that will be for all the people. வசனத்துல நம்ம பார்க்கணும், தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோமா? மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு வெறும் சந்தோஷத்தை கொடுக்காதபடி மிகுந்த சந்தோஷம். Praise the Lord. மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்னு கேட்டா எல்லாருக்கும் வேணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு சிலர் ஒருவேளை half hearted தூக்குவீங்க. அந்த நேரத்துல நான் வந்து when I was young I used to ask this question a lot. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? young and bubbly and இப்பயும் young தான் நினைக்கிறேன். young மாதிரி நினைக்கிறேன். ஓ இருமல் கேக்குதையா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வாழ்க்கை பயணத்துல போக போக அது கேட்பேன். ஆனா you know what it means a bit more deeper. இன்னும் ஆழத்துல நம்ம அறிந்து கொள்றோம். Does God have favorites? ஆண்டவருக்கு ஒரு சிலர் மட்டும் பிடித்தவர்கள் இருக்கிறார்களா? God can make choices. He provides favor for some people to do certain tasks. நோவாவை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், பவுலை தெரிந்து கொண்டார். ஒரு குறிப்பிட்ட பாகத்தை செய்து முடிக்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல எல்லாருக்கும் சமமானதை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். அவருடைய நன்மையை எல்லோருக்கும் திருப்தியாக அவர் பகிர்ந்து கொள்வார். So this verse, when the Bible says I bring you good news of great joy that will be for all the people, it means for all of us. எல்லோருக்கும் இந்த மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. Praise God. Hallelujah. நீங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் உங்களுக்கு அபிஷேகம் இருக்கிறதா இல்லையா, நீங்கள் குட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும், நீங்கள் சிகப்பா இருந்தாலும் நீங்கள் கருப்பா இருந்தாலும், உங்களுக்கு படிப்பு குறைவா இருந்தாலும் படிப்பு அதிகமாக இருந்தாலும், எந்த ஸ்தானத்துல எந்த கட்டத்துல வாழ்க்கையில இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை கர்த்தர் வழங்குகிறார். ஹalleluya. The Lord has promised to all people. Hallelujah. இந்த மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்வோம். எப்படி கொடுக்கிறார்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டு. The great joy that God offers to us. We don't get it when we buy a new car or new house. அல்லது ஒரு நல்ல ஒரு படுக்கையை வாங்கிட்டேன், நல்ல ஒரு மெத்தை வாங்கிட்டேன். எத்தனை பேருக்கு அந்த ஒரு திங்கிங் இருக்கு? நல்ல மெத்தை வாங்கினா நல்ல தூக்கம், அதுக்குன்னு ஏற்ற ஒரு பாடல் இருக்கு. நான் பாட மாட்டேன்.
சில பேர் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியும் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க, எதற்காக சிரிக்கிறீங்க, நான் என்ன யோசிக்கிறேன், எதை பத்தி நினைக்கிறேன், நீங்க யோசிக்கிறது எனக்கும் தெரியும். மெத்தைய வாங்கியாச்சு, தூக்கத்தை வாங்க முடியலன்னு சொல்றாங்க உலகத்தார். ஏன்னா புரியுதா நான் சொல்றது? சிரிக்கிறீங்க மாஸ்க்குள்ள, பாருங்களேன் தெரியாத வரி பரிசுத்தவான்களை போல இருக்கிறீர்களே, நானும் ஒரு பரிசுத்தவான் தான். In case you didn't know, we think that we can buy happiness and joy. அதை வாங்குறோம், இதை செலவு பண்றோம், அந்த உறவுல நம்ம ஈடுபடுகிறோம், இதுல நம்ம பங்கு கொள்றோம். ஆனால் அந்த மிகுந்த மகிழ்ச்சி வரவில்லை. We accumulate cash and property and everything we want. We think that we can buy this great joy, but you know what? This great joy is a gift from heaven. இந்த மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. Praise the Lord. This joy is not a thing of property. This joy is a person. Amen. இந்த மிகுந்த சந்தோஷம் நமக்கு எப்படி கிடைக்கிறதுனா ஒரு பொருள் அல்ல, ஒரு நபர். Christmas is not something that we celebrate. It's someone that we want to know. There's a marked difference. அதனால்தான் கிறிஸ்மஸை கொண்டாடுகிற உலகத்தார், கிறிஸ்மஸ் அந்த மிட் நைட் கிராஸ் பண்ண அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அதெல்லாம் கொண்டாடின பிறகு மறுநாள் அவங்களுடைய சந்தோஷம் எங்க போய் இல்லை, நிலைத்திருக்காது. கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்மஸே இல்லை என்று நம்ம வெறும் வாயால சொல்றதை விட நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நம்ம பார்க்கிறோம். This great joy is only through Christ Jesus. Praise the Lord. Let no one deceive us. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் இந்த மிகுந்த சந்தோஷம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Friends, you and I need to quit finding joy in the things that we possess and have. You will be disappointed. Rather find joy in Christ. Because things will come and go. பொருட்கள் வந்துட்டு போயிடும், பணம் வந்துட்டு போயிடும், சொத்து வந்துட்டு போயிடும். ஆனா இந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த உறவை நம்ம கடைபிடித்தோம் என்றால், அதை வளர்க்க செய்தோம் என்றால், ஆழத்துல கொண்டு போய் என்றால், அவர் நம்மளை கைவிட மாட்டார். நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். The rest is all momentary. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகுந்த சந்தோஷம் அது temporary, அது permanent. In Christ this joy will last. புயலை சந்திக்கும் போது, மழை நமக்கு முன்பதாகவே இருக்கும் போது, பள்ளத்தாக்குல நம்ம நடந்தாலும் உள்ளான இருதயத்துல ஆழமான ஒரு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். Hallelujah. That's why we need to have a working relationship with Jesus. Working relationship na is ongoing. Is being pruned. சார் நேரம் ரெண்டு கால் முன்னுக்கு வைப்போம், இன்னும் 2 கால் முன்னுக்கு வைப்போம், படார்னு பார்த்தா 3 கால் பின்னாடி விழுந்துருவோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ஆனா விட்டு விடக்கூடாது. ஆமென். எழுந்து நடக்கணும். கர்த்தர் நம்மளை உலையான சேற்றிலிருந்து அவர் குனிந்து தூக்கி நம்மளை நிறுத்தின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய பாடுகள், உலகத்தினுடைய சுமைகள், வருத்தங்கள், அந்த கஷ்டங்கள் நம்மளை தாக்கும் போது நினைவு கூர்வமாக வேதம் என்ன சொல்லுகிற? யோவான் 16 அதிகாரம் வசனம் 20, John 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். You will cry, you will mourn. உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Praise God. Brothers, sisters in Christ, there will be moments of sorrow and tears, struggle in life. It's part of life. உலகத்தை நான் ஜெயம் கொண்டேன், திடன் கொள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுமா? ஹalleluya. நம்முடைய புன்னகைக்கு ஒரு ஆழம் இருக்கணும். ஆமென். சர்ஃபேஸ் லெவல்ல சும்மா அப்படி சிரிச்சிட்டு வாழக்கூடாது. ஆழத்துல இருந்து ஒரு சிரிப்பு வரணும் பாருங்களேன். This joy that the Lord gives, it comes from the Savior. ரட்சகர் கொடுக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, கர்த்தராகிய கிறிஸ்து கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி. You know, Christmas is not a celebration of a season. It's a celebration of a Savior. Praise the Lord. We should never be seasonal Christians. இந்த காலம் வந்துருச்சு, அப்பதான் டப்புன்னு, எப்படி டப்புன்னு ஒரு சந்தோஷம் வருது. எப்ப டப்புன்னு வருது? காலம் போயிடுச்சுன்னா காலத்திற்கு மேலானவரை நாம் கொண்டாடணும். ஆமென். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ரட்சகர்
கிறிஸ்துமஸ் என்ற காலம் சபையை கொடுத்த ஒரு காலம். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுவதற்காக ஒரு காலம் இருக்கிறது. ஆனா அந்த காலத்தை நாம் ஆராதிக்க கூடாது. காலத்துக்கு படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் அந்த மிகுந்த சந்தோஷத்தை அந்த வாழ்நாள் முழுதும் அதை நம்ம ருசி பார்க்க முடியாது. Some are only joyful and excited for Christmas. We buy the best dresses. I'm not against that. We sing the best songs. I'm never against that. We dance to the beat. Yeah, I dance a lot. நல்லா ஆடுவேன். ஆனா அதற்கு மேலாக இந்த மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறார். ஹalleluya. We can have all the celebration, but if Christ is not there, we've lost the essence. அதனுடைய அந்த சுவாரஸ்யத்தை நம்ம விட்டு விடுவோம். நீங்களும் நான் அந்த சுவாரஸ்யத்தை விடக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு வருது. ஆகவே எல்லா ஜனத்தாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, for all people. இந்த இடத்துல வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு இந்த மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோமாக. The great joy. Have a relationship with Jesus. Amen. அதனால கிறிஸ்துமஸ்னு சில தமிழ்ல அந்த மொழிபெயர்வு வந்து கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ், கிரைஸ்ட், செலிப்ரேட்டிங் கிரைஸ்ட். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துமஸ் வேண்டாம். நீங்களும் நானும் இந்த கொண்டாட்டத்துல கிறிஸ்துவை முன்வைத்து தான் கொண்டாடுகிறோம். ஆமென், ஹalleluya. அதுதான் இந்த சைன்ஸ் அதே அட்வென்ட் சீசன். ஒப்பு கொடுக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம், அவரை நினைவு கூறுகிறோம். ஆமென், ஹalleluya. கடைசி பாயிண்ட், the third point is the Lord comes with joy, and this is really interesting. இந்த மிகுந்த மகிழ்ச்சி எப்படி தோன்றுகிறது? அந்த முன்னிலையிலே, அந்த மேஞ்சர்ல. The Lord comes with joy in a manger. 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம், லூக்கா 2:12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். The announcement was out of the world. அந்த announcement வரும்போது தேவதூதர் வருகிறார், தேவனுடைய மகிமை சுற்றிலும் நிரம்புகிறது. அவர்கள் முதல் முறையாக அந்த காட்சி, அந்த சம்பவம், அந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். Out of this world. The promise is amazing. அந்த வாக்குத்தத்தம் மிகவும் வல்லமையான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆனா அந்த அரைவல் எப்படி இருந்துச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருந்தது? அவருடைய வருகை மிகவும் தாழ்மையான ஒரு வருகையாக தான் இருந்துச்சு. It's just amazing. It gives us a very deep meaning of Christmas. சொன்ன வேண்டாமாக, I believe in singing, I believe in clapping, I believe in dancing, jumping up and down, shouting out, expressions of joy. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான காரியங்கள் கர்த்தர் நமக்கு உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். But let me tell you this, true joy is not found in our expressions. True joy is found in our silent relationship with Jesus Christ. One day you will fail to clap. One day you will never want to sing. One day you feel like you have no way you can dance your way out in life. All of your emotion expressions are stripped away because life has hit you hard. அந்த மாதிரி சம்பவத்துல you have to go deeper. You have to go deeper. சிலர் சொல்லுவாங்க, charismatic churchல தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் கூட. I feel the presence of the Lord. We have to change that mentality. Even traditional churchesல ஆண்டவர் உண்மையாக ஆராதிக்கிற சந்தோஷமா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். We should never compare forms of worship. சில நேரத்தில் ட்ரெடிஷனல் சர்ச்சில் எப்படா போகணும்னு நான் வந்து ஏங்குவேன். அந்த அமைதலிலே கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னுடைய பலன். The joy of the Lord is my strength. Friends, we need to go much more deeper. நம்முடைய இருதயத்தினுடைய ஆழங்களிலே ஒரு புறம் தேவ தூதன் அறிவிக்கிறான் கம்பீரமாக, இன்னொரு பக்கத்தில் பார்க்கிற வசனத்தில் பிற்பாடு பார்க்கும்போது மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனா அந்த அமைதியில இயேசு வரார். Catch Jesus in the silence. Hallelujah. அந்த அமைதியில தான் அவர் வந்தார்.
நம்ம அதை ஆட் பண்ணிட்டு பாட்டில் அது பிரச்சனை. அது இட் இஸ் ரைட் அண்ட் இட் இஸ் அவர் டியூட்டி அண்ட் இஸ் அ ஜாய். ஆனா அந்த ஆழத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஆழத்துல நம்ம போக வேண்டும். சூழ்நிலைகள் மாறும்போது, மனுஷர்கள் மாறும்போது அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். ஏமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மளை நம்புறவங்க, நம்ம நம்பினவங்க ஒருவேளை ஏமாற்றி இருக்கலாம், உறவுகள் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம். ஆனா நமக்குள் இருக்கிற இயேசு மாறாதவர். ஹல்லேலூயா. He's so everlasting, he's so we can trust him. அதுதான் நான் சொல்றேன். அந்த ஆழத்திலிருந்து வருகிற அந்த ஆராதனை, அந்த ஆழத்திலிருந்து வருகிற அந்த சந்தோஷம். What will you do? What will I do when things don't go well? Are you able to praise the Lord? முடியுமா? கர்த்தரை துதிக்க முடியுமா? சொல்லியிருக்கேன்ல, பாடுகளிலே ஒரு பாட்டு. அதான் நம்முடைய வித்தியாசம். அந்த புயல் மத்தியிலும் ஒரு கம்பீரம், அந்த ஏமாற்றத்திலும் ஒரு சந்தோஷம், அந்த ஐசோலேஷன்லயே ஆண்டவரோடு உறவு இருக்கிறதுனால நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் ஆழத்துல போகுது. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 இருந்து 38. And I want to read it for us. John 7 verse 37 to 38. And if you have scripture, you can be blessed. நான் ஆங்கிலத்தில் வாசிக்க ஆசைப்படுகிறேன். John 7:37 to 38. As I'm going to wrap up my sermon, on the last and greatest day of the feast, Jesus stood and said in a loud voice, "If anyone is thirsty, let him come to me and drink. Whoever drinks in me, as the scripture said, streams of living water will flow from within him." Praise the Lord. பண்டிகையின் கடைசி நாளிலாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எங்கிருந்து வருது? அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Amen. Out of your belly will flow rivers of living water. You give life to people. You like a river. ஒரு நதி போல இருக்கிறீங்க. போற இடம்லாம் செழிக்கும். Praise the Lord. துக்கமா இருக்கிறவங்க உங்களை பார்த்தாலே சந்தோஷமாயிருவாங்க. உங்க பக்கத்துல வர ஆசைப்படுவாங்க. Joy is contagious. It will touch. It will impact. Hallelujah. அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஈவாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த சந்தோஷம் என்ற மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்ற போகிறோம். நமக்கு என்ன நினைவாக கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம். Joy in Christ. He is our joy giver. He will light up our lives. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க செய்வார். ஆமென். எந்த இடங்களில மங்களா இருக்கிறதோ, ஒளி இல்லாமல் இருக்கிறதோ, கர்த்தர் பிரகாசிக்க செய்யட்டும். ஆமென். இந்த இடத்துல மகிழ்ச்சியை இழந்து போய்விட்டோமோ, கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை மறுபடியும் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக நிச்சயமாக மாறும். இந்த மேய்ப்பர்கள் அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அவர்கள் கேட்ட உடனே மரியாள் யோசேப்பை அவர்கள் கண்ணால பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை மட்டும் பார்க்கல, இயேசுனுடைய பெற்றோர்களையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். 20ஆம் வசனத்துல லூக்கா 2:20 பார்க்கிறோம், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்ல பட்டினபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கண்டு அவர்கள் உணர்ந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு கடந்து சென்றார்கள். Praise the Lord. அந்த மேய்ப்பர்களுடைய முகம் எவ்வளவு பிரகாசிச்சிருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போன பிறகு சில பெயர்கள் இல்லாதவர்களை பார்க்க எனக்கு ஆசை. நிறைய பேருக்கு பேர் உள்ளவங்களை பார்க்க ஆசை. தாவீதை பார்க்கணும், மோசையை பார்க்கணும், நோவா பார்க்கணும். என்ன பார்க்க ஆசைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு பேர் இருக்கு.
பேர் இல்லாதவர்களை பார்க்க எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. பட்டையில பேர் இல்லாதவர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு பேரே இல்லையே, அந்தஸ்தே இல்லை, புகழே இல்லையே. கர்த்தர் உங்களை நினைவுக்கு வருகிறார். I thank God that He is a God who lists down the nameless. Some of us may be in no list. I am not the best educated. வேலை இடத்துல பட்டியல பார்த்தா அவங்க தான் முன்னுக்கு இருக்கிறாங்க, படிப்புல பார்த்தா அவங்க தான் முன்னுக்குல இருக்கிறாங்க, கெரியர்ல பார்த்தா அவங்க தான் முன்னுக்கு இருக்கிறாங்க. நான் ஏன் அந்த பட்டியல்ல இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? My God lists down the people who have no name. பேர் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பெயரை கொடுக்கிறார். இந்த மேய்ப்பர்களுடைய பெயர் யாருக்கு தெரியும்? ஆனா அவங்களுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? ஓ ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நம்ம செய்யணும். They were glorifying, praising God for all the things they had heard and seen. இதுவரைக்கும் அவர்கள் கண்டதும் கேட்டதும் கண்டு ருசி பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்கள். இல்லாததை குறித்து வருந்துகிறதை விட இருக்கிறதை குறித்து மகிழ்ச்சியா இருக்கணும். எத்தனை பேர் அதை கேட்டுக்கொண்டீங்க? இல்லாததை குறித்து வருந்துகிறதை விட இருக்கிறதை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுதான் contentment. அது இல்லையே எது இல்லையேன்னு சொல்ற விட எனக்கு இவர் இருக்கிறாரு, பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேங்க. தலையாட்டுங்களா இல்லையா? பயமா இருக்கு பாஸ்டர், டைம் போகுது, கரெக்டா ஓடுற டைம் ஓடுது. அவர் இருந்தாலே போதும். இது our elder brother Jesus Christ. அவர் நம்ம பக்கத்துல இருந்தாலே போதும். தலை நிமிர வைத்து நம்மளை நடத்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. God gives us enough for our cup to overflow. Don't take someone else's cup. You cannot bear the load. ஒன்னொரு விசுவாசி ஒன்னொருத்தருடைய வாழ்க்கையை வாழ வேண்டாம். ஒன்னொருத்தருடைய பாத்திரத்தை நம்ம பார்த்து அதை குடிக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். ஏமாற்றம் அடைந்து விடுவோம். உங்களுக்குன்னு ஒரு பங்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஷரபக்கோரியாந்தாரா ஹேமாதா ஹையா ஷேகராபதோரா கபாரா. உங்களுடைய பங்கை நீங்க பெற்றுக்கொள்ளுமாறு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஷகராமான ஹேமானகராபாரா ஷேரேபாரா ஓ நமசேகமனோரியாந்தாரா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை விட்டு மற்றவங்களுடைய பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கிற அந்த பாத்திரத்தினுடைய அந்த ஓவர்ஃப்ளோ நம்ம இழந்து விடுவோம். கர்த்தருடைய மனமகிழ்ச்சியிலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹல்லேலூயா? என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. How I wish I can sing a song now. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Friends, don't be deceived by the cunningness of the world or the deceitful ways of man. உங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கிறது. ஓ ஹalleluya. ஷக்கரா. இயேசு சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் ஆக்கி விட்டுருங்க ஆண்டவரே. Take this cup away from me, Father. But you know what the Father said? Hallelujah, Jesus. இந்த பாத்திரம் எனக்கு போதுமானதாக இருக்கு. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேற்றுவதாக. சிலர் நினைக்கிறீங்க இதை எடுத்துட்டு போனா எனக்கு சந்தோஷம் வந்துடும். இல்ல, அந்த கஷ்டத்தின் மத்தியில, அந்த நஷ்டத்தின் மத்தியில அந்த பாத்திரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அந்த பாத்திரத்தை தான் நிரம்ப வலிய அந்த பாத்திரத்தை தான் ஆண்டவர் நிரம்பி வலிய செய்வார். ஆமென். இருக்கிற வண்ணமாக வரும்போது அந்த பாத்திரம் நீங்க தான் அந்த பாத்திரம். Don't try to change your cup. If God has meant that cup for you, whether it's suffering or joy, அந்த பாத்திரத்துல தான் அவர் நிரம்பி வலிய செய்வார். Hallelujah. Shakaramaka. Oh, hallelujah. Let the Lord lift up the countenance on you. எத்தனை பேர் வேதனையோடு இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த பாத்திரத்தை என்னால சமாளிக்க முடியலன்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இது நான் சொல்ற வார்த்தையில
சங்கீதக்காரர் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த அடிப்படையில சொல்லுகிறார்? சத்துருக்களுக்கு முன்பதாக எவ்வளவு சத்ரு, இந்த பக்கத்துல சத்ரு, அந்த பக்கத்துல சத்ரு, இந்த பக்கத்துல பிரச்சனை. ஆனா கர்த்தரை மேய்ப்பராக அவர் கண்டு கொண்டார். ஆமென். கர்த்தரை கண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஓ ராபா ஷக்கரா. Come on church, lift up your hands to the Lord. நம்முடைய இயேசு, நம்முடைய இரட்சகர், மகிழ்ச்சியை தருகிறவர் அவர்தான். ஆமென். Hallelujah. You are my joy giver. Jesus, you are my joy giver. Hallelujah. You are my joy. Hallelujah. Forgive me if I replace anything or anyone for you. You are my joy. Hallelujah. You fill me, Lord. You restore me, Lord. Hallelujah. I find happiness and contentment in you, O God. உம்மிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே, எனக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே, எனக்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே. ஹalleluya. பெற்றுக்கொள்வோமாக. As you pray, நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். ஹalleluya. ஒருவேளை சூழ்நிலை மாறாமல் இருக்கிறதா, நம்பிக்கையா இருப்போமாக. மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் நம்மளை கைவிட மாட்டாரு. ஹalleluya. அவரை பிடித்துக் கொள்வோமாக. அவருடைய வலது கரம் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. கலங்க வேண்டாம். அவர் நம்முடைய சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு சந்தோஷம் உண்டு. ஆமென். ஹalleluya. ஆழமான ஒரு சந்தோஷம். Praise the Lord. Hallelujah. I'm going to light the candles, Advent candles, and I light பண்ண போறேன். And as I light, I just want to remind us once again. மறுபடியும் நான் நினைவுக்கூற ஆசைப்படுகிறேன். The first candle was the candle of hope. நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. I'm going to light this. கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. கை தட்டலாம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. The second candle, Advent candle, is a candle of peace. சமாதானம் என்றும் மெழுகுவர்த்தி. கிறிஸ்துவுக்குள் நமக்கு சமாதானம் உண்டு. ஆமென். Hallelujah. Today the third candle is actually pink. Okay. It's a candle of joy. Praise the Lord. It's a candle of joy. சந்தோஷம் என்ற மெழுகுவர்த்தி. கிறிஸ்துவுக்கு நமக்கு சந்தோஷம் உண்டு. முதல் வாரத்துல நான் சொன்ன பிள்ளைகள் முன்னுக்கு வாங்க, இரண்டாவது வாரத்துல வாலிபர்களே முன்னுக்கு வாங்கன்னு நான் சொன்னேன். Who do you think I'm going to call now? பிடிச்சிருக்கிற சில பேரு. I want to call the parents to come forward. As long as you are a parent, just come forward. பெற்றோர்கள் வாங்க. பெற்றோர்கள் just come forward. பெற்றோர்கள் உங்களுடைய பங்கு, உங்களுடைய பொறுப்பு வித்தியாசம் இல்ல. பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, வாலிபர்கள், பெற்றோர்கள். நிறைய பேர் வந்திருக்கீங்க. வாங்க. never mind. நம்முடைய குடும்பத்தை தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் மன மகிழ்ச்சியினால நிரப்புவார் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். ஹalleluya. நம்முடைய குடும்பங்கள் செழிப்படையணும். Amen. Parents, I pray that God will restore the joy in your life. மன மகிழ்ச்சியாக பேரண்ட் பண்ணுங்க. Sometimes it's challenging. Sometimes it's easy. Sometimes it's tough. Am I right? It's difficult. நீங்க பேரண்ட்ஸா இருக்கிறீங்க. நான் மகனா இருந்து, வாலிபனா இருந்து, நான் பெற்றோரா இருக்கிறேன். நான் யோசித்து பார்க்கும்போது நிறைய நேரத்தில் என் மனைவிட்ட சொல்லுவேன், பேரண்ட்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வலி இப்போ எனக்கு தெரியுது. It's not like a very bad child, but we have our own struggles. Without Jesus as our joy, we cannot live this life. We cannot raise a family that is pleasing to God. கிறிஸ்து நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. Parents, I give you a responsibility to put Christ in your family. வீட்ல நீங்க என்ன விதைக்கிறீங்க அதுதான் உங்களுடைய பிள்ளைகள் வளருவாங்க. I want to encourage you. எதை நீங்க விட்டாலும் இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது. அவருக்குள்ளதான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி இருக்கு. Don't replace Jesus for anything else the world gives. Christ is our joy. Okay, இதெல்லாம் significance. இதுல எந்த ஒரு மேஜிக் இல்ல. ஆனா it signifying the
stand with you all. And church members அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, you know, we are one family. I can't have everyone coming, but every candle, I want to do this well. This is not a ritual. இது நான் ரிச்சுவலா எடுக்க மாட்டேன். எது செஞ்சாலும் அடுத்தது செய்ய நான் ஆசைப்படுறேன். அதனால ஒருவேளை நீங்க பெற்றோரா இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக நீங்க ஜெபிங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆதரவு கொடுங்க. And parents, may God bless us as we build our family. Shall we do this? Hallelujah. Jesus. Oh, hallelujah. இழந்து போனதை ரட்சிக்கவும் ஓ தேவகுமாரன் வந்தார். Amen. Praise the Lord. I'm going to pray. Hallelujah. Come church, let's lift up our hands to the Lord. Jesus is our joy. இயேசு கிறிஸ்து நம்முடைய மனமகிழ்ச்சி. Amen. Hallelujah. He is our joy. மற்ற காரியங்கள் வந்துட்டு போயிடும், ஆனால் கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சி. Hallelujah. அவருக்கு என்று நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Lord, you are our joy. Lord, நீர் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஆழமான ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கிறது வண்ணமாக அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுடைய சந்தோஷ காரணர் ஆண்டவரே. Lord, I pray for every parent in this church. பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு வீரர்களாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்தும் போது சரியாக நடத்த, நீதியாய் நடத்த, பரிசுத்தமாய் நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை நடத்துறதுக்கான கிருபை தாங்க ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க எதெல்லாம் சந்தோஷத்தை இழந்து போனோமோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கொடுங்க ஆண்டவரே. எந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்து போனோமோ ஆண்டவரே ரெட்டிப்பாக கொடுங்க ஆண்டவரே. கேட்போமா? ரெட்டிப்பாக கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல சந்தோஷம், வேலை இடத்துல சந்தோஷம், ஓ பள்ளியில சந்தோஷம், சபையில ஊழியங்களில சந்தோஷம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நமக்கு சந்தோஷம் உண்டு. அப்பா ஆசீர்வதிங்க. ஓ லார்ட் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். யாராவது துக்கமாய் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. மாறட்டும் ஆண்டவரே. லார்ட், இந்த உலகத்துக்கு நாங்க ஒரு ஒளியாக இருக்க, துக்கமாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாங்கள் சந்தோஷத்தை கொண்டு வர உதவி செய்யும். அது கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறது. அது அறிந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாம மகிமை அடைவதாக ஆண்டவரே. பரிசுத்தமான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you parents. God bless you. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Amen. Praise God. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்து கனிகளை கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.